சாந்தாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 5ஆம் நாள் 21/7/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலே அனுஷ்டிக்கின்றதாகிய ஏகாதசி விரதம். இதை திதி வாரியான விரதம், திதியை அடிப்படையாக கொண்டது இந்த ஏகாதசி திதி. இது வளர்பிறையிலே அமாவாசை 11வது நாள் ஏகாதசி திதி. தேய்பிறை பௌர்ணமி 11வது நாள் ஏகாதசி திதி. இது விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான இடங்களிலே நாம் சென்று மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்து அங்கு துளசி தீர்த்தம் பிரசாதமாக கொடுப்பார்கள். இவையெல்லாம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும், நாம் இந்த ஏகாதசி விரதானுஷ்டானத்தில் இருக்கின்றவர்கள் அன்றைய தினத்திலே பூஜைக்கு துளசி பத்திரங்களை கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதிலும் விஷ்ணுவனுடைய அனுகிரகம் கிடைக்குமாம். இந்த துளசி செடியிலிருந்து ஏகாதசி அன்று பிடுங்கப்படாது. இப்போ இன்றைக்கி ஏகாதசின்னா இன்றைக்கி துளசியிலேருந்து பத்திரங்களை பறிக்கக்கூடாது. முதல் நாளே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும், அல்லது அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக அதை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். வைத்து மஞ்சள் தண்ணீரை கழுவி பூஜையை கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்போ நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய 1வது செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து துர்க்கை அம்பாளுக்கு இந்த ராகு கால நேரத்திலே எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. 45 ஆண்டுகளுக்கு முன்பு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் மூலமாக இந்த ராகு கால துர்கா பூஜை ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல இடங்களிலும் இலங்கை பூராவும் இந்த ராகு கால துர்கா பூஜை செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இந்த ஆடிச்செவ்வாயில் இதனை ஆரம்பித்து தொடர்ச்சியாக 9 செவ்வாய்க்கிழமைகளுக்கு இந்த ராகு கால பூஜை பண்ணுகின்ற பொழுது எல்லா தோஷங்களும் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் இந்த ஆடிச்செவ்வாய் விரதம் இருக்கின்றவர்கள் விரதமாயிருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், இன்றைய தினம் ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு ஒரு முறை ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்தில் இருந்த பொழுது அங்கு ஒரு பெண் 18 ஆண்டுகளாக அசுத்தாவியினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு குனிந்து அவள் எழுந்து நிற்க முடியாதவளாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள் அனுபவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் நோய்கள் உளநோய்க்கும் வழிவகுக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போகலாம். அல்லது என்னை இப்படியான அசுத்த ஆவி அலைக்கழிக்கின்றதே என்று அங்கலாய்த்து வாழ்விலே நம்பிக்கை இழந்து போகலாம். ஆனால் தொழுகை கூடத்திற்கு வருகின்ற இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை, அவள் கடவுள் மீது ஏதோ நம்பிக்கை வைத்திருக்கின்றாள் என்பதை இயேசு அறிந்து கொள்கின்றார். அதனால் அவளை குணமாக்குகின்றார். இந்த அசுத்தாவியினுடைய பிடியிலே இருந்து அவருக்கு பூரண சுகம் கொடுக்கின்றார். இயேசுவால் முடியும். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் சில வருடங்களாக நாங்கள் மீண்டும் மீண்டும் நோய்வாய்ப்பட்டவர்களாக, அல்லது நீண்ட காலமாக பொருளாதார கஷ்டங்களிலே இருந்து விடுதலை பெற முடியாதவர்களாக, அல்லது நீண்ட காலமாக எங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் நனவாகவில்லையே என்ற இயக்கத்திலே மனமுடைந்து போவது உண்டு. 18 வருடங்களாக என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பின்பு அவளுக்கு இனிமேல் வாழ்வு இல்லை என்று நிச்சயமாக அவளோடு இருந்த மனிதர்கள் நம்பியிருப்பார்கள். இனிமேல் எங்களுக்கு எந்த விதமான விடையும் கிடையாது என்று வாழ்க்கையிலே சோர்ந்து போய் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கின்றார்கள். சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கை இனிமேல் இருட்டறைதான் என்று சொல்லி அவர்கள் செயலிழந்து போகின்றார்கள். அவர்கள் குறுக்கு வழிகளை நாடுகின்றார்கள். ஏதோ தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டுவோம், இனிமேல் நாங்கள் எதை சாதிக்கப் போகின்றோம் என்று மனமுடைந்து போகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இன்று இயேசு கூறுகின்ற இந்த பாடம் என்னவென்றால், அசுத்த ஆவி இவளை 18 வருடங்களாக கட்டியிருந்ததாம். தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்கி வைத்திருந்திருக்கின்றது. 18 வருடங்களாக அது மேலோங்கி இருந்தால், அது அதிகாரம் கொண்டிருந்தால் நிச்சயமாக நிரந்தரமாகவே அது அந்த பெண்ணினுடைய வாழ்வில் குடி இருந்திருக்கும். ஆனால் இயேசு அதையெல்லாம் கடந்து மீண்டும் நீ வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையை பிறப்பித்திருக்கின்றார், விடுதலை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நீண்ட காலமாக நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட சில பழக்க வழக்கங்களிலே இருந்தும் கூட, நீண்ட காலமாக நாங்கள் எதிர்நோக்கிய எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்தும் கூட, நாங்கள் முயற்சியுள்ளவர்களாக இருந்தால், நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால், இறைவனை அண்டி போனால், இறைவனுடைய ஆசீருக்காக நாங்கள் இறந்து மன்றாடினால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய உண்மையான செய்தியாகும். எனவே நாங்கள் இறைவனை நம்புவோம். எங்களுடைய துன்ப துயரங்களிலே இருந்து எங்களுடைய சொந்த முயற்சியினால் மட்டும் நாங்கள் விடுதலை பெற முடியாவிட்டாலும், இந்த இறைவனுடைய அருளோடு சேர்ந்து நாங்களும் தொடர்ந்தும் முயற்சிப்பதற்கு, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னேற்றத்தின் பாதையிலே, வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தையும் ஆவலையும் விடாமுயற்சியையும் இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஒரு மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்று கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருக்கின்ற அளவுக்கு சத்தமிட்டு
பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம், சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.